ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னோடய ஸ்டைலில் ஈஸியாக டேஸ்ட்டாக நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யலாமா? வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் படுத்திட்டு இட்லி பூசியில் தான் வச்சு இன்றைக்கி வேக வைக்க போகிறோம். இட்லி பூசியில் தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். வேக வச்சு எடுத்த நெல்லிக்காயை வந்துட்டு இப்போ உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தோம்னா உள்ளே இருக்கிற விதை ஈஸியாக வந்துடுங்க. இதே மாதிரியே நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா நெல்லிக்காயும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எல்லா நெல்லிக்காயும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம ஊறுகாய்க்கு போடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் ரெண்டையும் ஃப்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். நல்லா பொரிஞ்சு வரணும், ஆனால் கருகக்கூடாது. கருகிருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ வறுத்து வச்சதை வெந்தயம் கடுகையும் ரெண்டையும் வச்சு பொடி பண்ணிக்குவோம். நான் அம்மியில் வச்சு இன்றைக்கி பொடி பண்ண போகிறேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொடியாகிருச்சு. இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டால் நல்லா மணமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டோன்னே இது கூடயே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் நான் தனி மிளகாய் தூள் தான் போட்டிருக்கிறேன். தனி மிளகாய் தூள் போட்டுக்குங்க. இதை கூடயே வறுத்து பொடி பண்ணி வச்சா கடுகும் வெந்தயம் 2 பொடியும் ஒன்றா சேர்த்து இதோடைய கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆகிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்ச நெல்லிக்காயும் அது கூடயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். நல்லா அதுலேயே போட்டு நல்லா பரட்டி எடுத்துகிட்டு இப்போ கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ எல்லாமே போட்டாச்சு. உப்பு போடலை. இப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மறுபடியும் நல்லா கலரி விடுவோம். இப்போ எண்ணெய், நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுட்ரு, மிளகாத்தூள், நெல்லிக்காய் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற காரமெல்லாம் நெல்லிக்காயில் நல்லா பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. இப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.